வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இந்திய அரசியல் பல மாற்றங்களை, பல ட்விஸ்ட்டுகளை அப்பப்போ நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றது. அதே போல் தமிழ்நாட்டிலேயும் பல மாற்றங்கள், நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 60 வருட சரித்திரத்தை மாற்றிய டிவிகே விஜயின் அரசு இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் சில அரசியல்வாதிகளும் சில அரசியல் கட்சிகளும் மாறி மாறி தங்கள் இடத்தில் இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மினிஸ்டராக இருந்தவர் இப்போவும் கரண்டில் எம்எல்ஏவாகி இருக்கின்ற ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வேறொரு கட்சிக்கு மாறுவதாக வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையா? இதில் இருக்கிற சாராம்சத்தை கூறலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. செந்தில் பாலாஜி யாரும் மறந்திருக்க முடியாது, மறக்க கூடிய நபரும் அல்ல. அவர் அப்பப்போது சில சர்ச்சைகளுக்கு இலக்காகி அதிலிருந்து வெளியில் வந்து சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதர். செந்தில் பாலாஜிக்கு எந்த கட்சியில் போனாலும் அவருக்கு இருக்கின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி மாறப்போவதில்லை. அதிமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்து இப்போ திமுகவுக்கு வந்திருக்கின்றார். திமுகவில் இருந்து அவருடைய பணியை செவனே தான் அவரை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. இதில் என்னன்னாக்கா, செந்தில் பாலாஜி பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவப் போகின்றார். இதுதான் இப்போ இருக்கின்ற வதந்தி. இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பொழுது அவர் வளர்ந்து வந்த விதம், அவருடைய நடவடிக்கைகள், இது நமக்கு உண்மையிலே ஒரு வேளை அவர் பாரதிய ஜனதாவில் போய் சேரத்துக்காகத்தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது தோணுது. ஏனென்றால் அவர் இண்டிவிஜுவலாக அந்த திமுகவை அவ்வளவு தூக்கி பிடித்தவர், இன்னும் பிடித்து கொண்டிருக்கின்றார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே மனிதனை போட்டு சும்மா 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 அடிச்சுக்கிட்டே இருந்தாக்கா, இந்த நித்யானந்தா ஒரு இதில் சொல்லுவார், நான் சும்மா கடந்தாலும் நான் சும்மா கடந்திருப்பேன் ஐயா, என்னை போட்டு அடித்து பெங்களூர் துரத்துனீங்களா ஐயா, அங்கே தான் ஐயா நான் பெரியாள் ஆகிட்டேன் ஐயா அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ நாள் தான் அவரும் பொறுப்பார்? அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நிலையை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வேறு ஒரு கொடி படர்வதற்கு ஒரு கொம்பு வேணும். அதே போல இவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு கட்சியை நாடுவது இயல்புதான். ஆனால் இந்த கட்சியில் இருக்கின்றவரை அவருக்கு சில நேரங்களில் உதவி கிடைக்காத மாதிரி தான் தொண்டர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் திரு உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது கூட மற்ற மூத்த அமைச்சர்கள் சேகர்பாபுல இருந்து, வேலுவில் இருந்து, நேருவில் இருந்து எல்லாருமே அவரை போய் பார்த்து அவங்க கூடவே அந்த வண்டியிலே பயணித்து தஞ்சாவூர் வரைக்கும் போகும்போதும் செந்தில் பாலாஜி அங்கு வரவில்லை. அப்படி என்பது தொண்டர்கள் நிலையில் ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது பாரதிய ஜனதா அவரை கூப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா இவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது. ஏன் பாரதிய ஜனதாவுக்கு இவர் போகிறது அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை, ஒரு அண்ணாமலையை போன்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் இல்லை. அண்ணாமலைக்கு ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் செந்தில் பாலாஜி. அவர் பர்சனலாக எப்படி இருக்காருன்றது, அரசியலில் எப்படி இருக்கிறாருன்றது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும். அரசியலில் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவர் ஏடிஎம்கேயில் இருந்தாலும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், டிஎம்கேயில் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பாரதிய ஜனதாவிற்கு சென்றாலும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அவர் பாரதிய ஜனதாவிற்கு போனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து கொஞ்சம் பாரதிய ஜனதா கால் ஊன்னுவதற்காக தமிழ்நாட்டில் தங்களை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு முகாந்தாரம் இருக்கும் என்பதனால் அவரை பாரதிய ஜனதா அழைப்பதற்கான முகாந்தாரமும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை வந்தது வெறும் வதந்தி தான். நம்மளுடைய கருத்து, எல்லா பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணும்போது ஒருவேளை அவர் அங்கே போய் சேருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றுதான் தெரிகின்றன. நன்றி, வணக்கம்.